335வது வேத வினாவிடை பகுதி. தலைப்பு தண்டனைகள். முதலாவது கேள்வி, நிலையற்ற வாழ்க்கை. நிலையற்ற வாழ்க்கை யாருக்கு தண்டனையாக கிடைத்தது? விடை என்பது காயின். இரண்டாவது கேள்வி, இயற்கை மாற்றம். இயற்கை மாற்றம் யாருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை? விடை என்பது ஆதாம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு இயற்கையில் மாற்றம் ஏற்பட்டதை பார்க்கிறோம். மூன்றாவது கேள்வி, பிள்ளை இறப்பு. விடை தாவீது. தாவீது பத்சேபாளோடு உபசாரம் செய்த பொழுது பிறந்த குழந்தை அது இறக்கிறதை பார்க்கிறோம். நான்காவது கேள்வி, எல்லை அடைய முடியவில்லை. விடை மோசே. மோசையிடம் ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்ன பொழுது தண்ணீர் வருவதற்காக அவர் அதை அடிக்கிறார். இதனால் அவர் வானம் தேசி அடைய முடியவில்லை. ஐந்தாவது கேள்வி, வேடிக்கையாதல். விடை என்பது சிம்சோன். சிம்சோன் அவனுடைய ஆண்டவர் விரோதமான காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். கடைசியில் அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டு ஒரு வேடிக்கையாக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆறாவது கேள்வி, சடுதி மரம். விடை அனனியா சபிராள். அனனியா சபிராள் ஆண்டவருக்குரியதை வஞ்சிக்கிறார்கள், அதனால் அவர்கள் சடுதியில் மரணம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏழாவது கேள்வி, வினோத மரணம். இது லோத்தினுடைய மனைவி சோதம் குமரா பட்டணத்தின் அழிவின் போது ஆண்டவர் திரும்பி பார்க்க வேண்டாம் என்று சொன்னால் திரும்பி பார்த்து உப்பு தூங்கினதை பார்க்கிறார். எட்டாவது கேள்வி, ஏமாற்றம். இதற்கான விடை யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றுகிறார். கடைசியில் தாமனிடம் ஏமாறுவதை பார்க்கிறோம். ஒன்பதாவது கேள்வி, நாற்றத்துக்குள். விடை யோனா. ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடின அந்த யோனா மீனின் வயிற்றுக்குள் நாட்டத்துக்குள் இருந்ததை பார்க்கிறோம். பத்தாவது கேள்வி, உயிரினம் போல். விடை நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சார் அவருடைய ஆணவத்தினாலே மாட்டை போல பிள்ளை மீந்தார் என்று பார்க்கிறோம். கலந்து கொண்டு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு பதிலளித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து வேதவனுடைய பகுதியிலே பங்கு பெறுங்கள். தேவன் ஆசீர்வதிப்பார்.